திருச்சியில் நடைபெறுகின்ற புத்தக திருவிழாவை குறித்துதான் இன்றைய காணொளி முழுமையாக இருக்கப் போகின்றது. நீங்கள் நமது வலையொலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். திருச்சி மாவட்டம் நிர்வாகம் மற்றும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் பபசி இணைந்து நடத்தும் 4வது ஆண்டு திருச்சி புத்தக திருவிழா தற்போது நடைபெற்று வருகின்றது. 2026 பிப்ரவரி 14 சனிக்கிழமை முதல் பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை வரை இது தொடர்ச்சியாக நடைபெறும் என்று கூறப்படுகின்றது. தினமும் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை இது நடக்கின்றது. ஜெயின் ஜான்ஸ் வெஸ்டரி மேல்நிலைப்பள்ளி மைதானம் மத்திய பேருந்து நிலையம் அருகில் திருச்சியில் இது நடைபெறுகின்றது. அனுமதி என்பது பொதுமக்கள் அனுமதி முழுமையாக இலவசமாக கொடுக்கின்றார்கள். சிறப்பு அம்சங்கள் என்ன? சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த திருவிழாவில் 100க்கு மேற்பட்ட பதிப்பாளர்கள் பங்கேற்றுள்ள 130க்கு அதிகமான புத்தக அரங்குகள் உள்ளன. நிகழ்ச்சிகள் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பள்ளி மாணவர்களுக்கான கலை நிகழ்ச்சிகள் இங்கே நடைபெறும் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தி. மாலை 6 மணிக்கு மேல் தமிழகத்தின் சிறந்த சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்களின் சொற்பொழிவுகள் மற்றும் பட்டிமன்றங்கள் நடைபெறுகின்றது. கூடுதல் வசதிகள்: அறிவியல் அரங்கம், இளையவர் அரங்கம், உணவு அரங்குகள் மற்றும் வாகன நிறுத்துமிடம் போன்றவை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளன. இந்த திருவிழாவில் அமைச்சர்கள் KN நேரு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் தொடங்கி வைத்தார்கள் என்பது கூடுதல் தகவல். மேலும் திருச்சி புத்தக திருவிழா அரசு சார்பில் முறைப்படி 2022ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. துவங்கியவர்கள் யாரென்றால் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழிகாட்டுதலின்படி தமிழக அரசு மற்றும் திருச்சி மாவட்ட நிர்வாகம் இந்த திருவிழாவை துவங்கியது. ஒருங்கிணைப்பாளர்கள் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் பபசி மற்றும் பொது நூலக இயக்கமும் ஆகியவற்றுடன் இணைந்து மாவட்ட நிர்வாகமும் இதை ஒவ்வொரு ஆண்டும் ஒருங்கிணைத்து நடத்தி வருகின்றது. 2022 செப்டம்பரில் நடைபெற்ற முதல் புத்தக திருவிழாவை அமைச்சர் KN நேரு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் தொடங்கி வைத்தார்கள். தற்போது 2026இல் நடப்பது இது 4வது ஆண்டு நிகழ்வாகும். மேலும் தமிழகத்தில் புத்தக திருவிழாக்கள் முதலில் சென்னையில் தான் துவங்கப்பட்டது. துவங்கப்பட்ட ஆண்டு மற்றும் இடம் என்னவென்று பார்ப்போம். தமிழ்நாட்டில் முதல் புத்தக கண்காட்சி 1977ஆம் ஆண்டு டிசம்பர் 14, 24 சென்னையில் உள்ள மதரசா-இ அசாம் பள்ளி மைதானத்தில் தான் முதலில் நடைபெற்றது. துவக்கியவர்கள் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் பபாசி இணைந்து தொடங்கியது. இதன் பின்னணியில் PI பப்ளிகேஷன் சேர்ந்த KV மேத்யூவி என்பவர் முயற்சி மிக முக்கியமாக கூறப்படுகின்றது. மற்ற ஊர்களில் புத்தக திருவிழாக்கள் எப்படி வந்தது என்பது குறித்து பார்ப்போம். முன்பு சென்னை போன்ற பெரிய நகரங்களில் மட்டுமே நடந்து வந்த புத்தக கண்காட்சிகள் தமிழக அரசின் கொள்கை முடிவின் தற்போது அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தப்படுகின்றன. திருச்சியை போன்றே பின்வரும் ஊர்களில் முக்கிய புத்தக திருவிழாக்கள் ஆண்டுதோறும் நடைபெறுகின்றன. மதுரையில் தமுக்கம் மைதானத்தில் பிரம்மாண்டமான புத்தக திருவிழா நடைபெறுகின்றது. கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் கோவை மாவட்டங்களில் கொடிசியா அமைப்புடன் இணைந்து இது நடத்தப்படுகின்றது. சேலம் மாநகராட்சி மைதானத்தில் ஆண்டுதோறும் இது நடத்தப்படுகின்றது. அரியலூர், புதுக்கோட்டை இங்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் புத்தக திருவிழாக்கள் உதாரணமாக அரியலூரில் 8வது ஆண்டாக நடைபெறுகின்றது. நெல்லை மற்றும் ஈரோடு, விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் இது அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் மற்றும் பபாசி இணைந்து கண்காட்சிகளாக ஒருங்கிணைக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. சென்னையில் மட்டும் ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் சர்வதேச புத்தக கண்காட்சியாக சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர் தனியாக நடத்தப்படுவது என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. திருச்சியில் நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சியில் இன்னமும் வேறு என்னென்னவெல்லாம் இணைய வேண்டும் என்பதை நீங்கள் குறிப்பாக நம்ம தமிழா செய்திகள் இந்த காணொளிக்கு கீழே கமெண்டில் பதிவிடுங்கள். உங்களுக்கு இந்த காணொளி மிகவும் பிடிக்கும் என்று நம்புகின்றேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.